वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. முதல் அத்தியாயம் முதல் பாதம் எட்டாவது அதிகாரம் அந்தஸ்தர்மோபதேசா இதம் ஆம்னாயதே ஜயேஷோந்தராதித்யே ஹிரண்ய புருஷோதிஷ்யதே ஹிரண்ய பக்திருஹு ஹிரண்யகேசः ஆப்ரணக சர்வ ஏவ புருஷः தஸ்ய யதா கப்யாசம் சுந்தரீகம் ஏவமக்ஷிணி தஸ்ய உதிதி நாம स एष सर्वेभ्यः पापभ्यः उदितः उदेति हवै सर्वेभ्यः पापभ्यो यैवं वेदादित्यभिदैवतम् अथ अध्यात्मं जयेषोऽन्तरक्षिणपुरुषोदिष्यते इत्यादि சாந்தோக்கியத்திலிருந்து விஷயவாக்கியம் எடுத்திருக்கார். சாந்தோக்கிய உபநிஷத்துல சுஜீவிக வித்தியை சுஜீவ வித்தியன்னு பொதுவான பெயர் கோவித்தேச தர்ஷனம் உஜீவம் உபாசனன்னு ஆரம்பிச்சு இந்த சாமகானத்துல உத்வாதா தானம் பண்ண வேண்டிய ஒரு பாகம். அதனுடைய ஆரம்பத்துல ஒரு ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிச்சான். அந்த ஓங்காரத்தை பத்தின உபாசனை. அந்த ஓங்காரத்தை என்னவா பார்க்கணும்னு சொன்னா பல விதமா பார்க்கணும், பல விதமா தியானம் பண்ணிக்கணும். அதற்கு ஒரு தியானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறத முதல்ல சொல்றா. அந்த ஆதித்ய மண்டலத்துக்கு உள்ளே ஹிரண்மயா புருஷோதிஷ்டம். அதுல ஒரு புருஷாகாரம் தெரியலாம். புருஷாகாரமா தெரியுதுன்னா அது எப்படி இருக்குன்னா ஹிரண்மயா அப்படியே ஜோதிர்மயமா இருக்கு, தங்கம் மாதிரி தெரிகிறது. அப்படி ஒரு புருஷஸ்வரூபம் தெரியுது. அந்த ஸ்வரூபத்திலே எல்லாமே இரண்யம் மற்றும் கேசங்கள் எல்லாம் கூட இரண்யகேசா கேசம் மற்றும் இது எல்லாம் கூட தங்க கலவையே இருக்கு. ஆப்ரணா சர்வகாய சுவர்ணா நகத்துடைய நுனி பரிந்தம் எல்லாமே தங்கமாக இருக்கும். தங்க விக்கிரம் தங்கத்துல பண்ண விக்கிரகம்னு பார்க்கலாம். ஆனா கண்ணுல ஒரு விசேஷம், கண்கள் ரெண்டும் வித்தியாசப்படும். சத்திய யதா கப்யாசம் சுந்தரீகம் ஏவம் அக்ஷிஷம். கப்யாசம் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு அர்த்தம் பண்றதுதான் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு நம்ம பாஷகார வச்சு அர்த்தம் பண்ணிட்டாங்க. கப்யாசம்ங்கிறது சுந்தரீகத்துக்கு ஒரு உபமானம். சுந்தரீகம்னா தாமரை. தாமரை எந்த மாதிரி தாமரை? கப்யாசம்னு அதுக்கு விசேஷம். கப்யாசம்ங்கிறதுக்கு கபின குரங்கு வானரம். அது உட்காரக்கூடிய பாகம் தெரிகிறது. எந்த பாகத்துல அது கீழே உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த பாகம் புஷ்டபாகம் தான் இருந்தது. அதை போல இருக்கக்கூடிய புண்டரீகம். அதாவது என்ன சொல்றதுக்காக இந்த விசேஷம்னா ரத்த புண்டரீகம். சிவப்பு தாமரையை எடுத்துக்கணும். சிவப்பு தாமரையை போல கண்கள் இருக்கு. அதனுடைய வட்டத்தை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கண்கள்ல சிவப்பு நிறம் இருந்தாக்க அது மகாபுருஷ லட்சணத்தை சேர்ந்துட்டா. அதனால கண் ஓரம் இருக்கு, அது செவந்து இருக்கு அப்படிங்கிறது காண்பிக்கிறது. கப்பயாசத்துலதான் பெரிய தகராறு வந்து ராமானுஜர் தன்னுடைய வழியை மாற்றின்றார்கள். பகவானுடைய நேசத்துக்கு இப்படியா ஒரு உபமானம் கொடுக்கிறது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஜலத்திலே என்ன முளைக்கக்கூடிய அபியாச இருக்கக்கூடிய தாமரையை போல இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிட்டார் பல விதமான. சூரிய
நீராலே வளரக்கூடிய தாமரையை போல இவாதான் இதுல இது சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு எல்லா சொல்லையும் அப்படிதான் வருது. இந்த விசேஷம் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லிட்டு அது நமக்கு அவசியம் இல்லை. இப்பேற்பட்ட கருத்துல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு இசிலாக இந்த இப்ப இவரை நாம என்ன சொல்லுவோம்னா ஆதித்ய மண்டலத்து புருஷா அப்படின்னு. ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த புருஷனுக்கு புஷ் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. அவருக்கு ஏன் பேருன்னு கேட்ட சுருதியே சொல்லி கொடுக்கிறது. பாப்பம் சர்வேஷ பாப்பம் எல்லா பாப்பமும் ஒரு பாப்பமும் இவரிடத்துல இல்லை. அதனாலதான் இவருக்கு இவர்கிட்ட ஒட்டவே இல்லை. ஒரு பாப்பமும் ஒட்டணும். ஆகையால பாபங்கள்லேருந்து வெளியில இருக்க, அதாவது பாப்பம் ஒட்டாதவர் அப்படின்னு அர்த்தம். பாப்பட்ட துஷ்டு வழியில் இருக்கிறாங்க கூட இல்லை. முன்னாடி பாப்பத்தோடு இருந்து அப்போ விசாரிக்கிறதே இல்லை. பாப்பத்துக்குலாம் மேல அப்பாற்பட்டவரா இருக்க, ஒட்டாதவரா இருக்க. இவரை தெரிஞ்சுட்டாக்க என்ன ஆகும்? தெரிஞ்சிட்டவருக்கு ஒரு பலம் நடக்கிறது. இதே சொல்லி சர்வேஸ்வர் பார்க்கோ யா ஏவும் வேத. இவரை எவ்வளவு உபாசனம் பண்றாரோ அந்த உபாசனத்துக்கும் அதே மாதிரி எல்லா சாப்பிட்லேயும் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இது அதிதெய்வம். இது அதிதெய்வ சொல்லுவோம். இதோ அவ அசாசம் சரீரத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள என்னன்னு கேட்டா இந்த கண்ணுக்குள்ளே ஒரு தெரிகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சொல்ல அப்படியே இல்லை. அங்க என்ன சொன்னதோ அதே மாதிரி ரூபம் ரூபம் என்னாம தன்னாம அதோடைய பேரு எல்லாமே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு புருஷனை வர்ணிச்சுட்டு இந்த புருஷனான ஓங்காரத்தை தியானம் பண்ணணும்னு எழுதிச்சு. அப்பதான் இந்த புருஷன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சாரானே, அவர் பரமாத்மாவா இல்ல வேற யாராவதா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தெரிஞ்சாப்பட நம்ம தியானம் பண்ணணுங்கிறதுக்காக இதுல விசாரம் ஆரம்பிச்சேன். தத்திரக்கு இரண்ய புருஷா ஆதித்ய தேவதா சுக சர்வேஸ்வரா சம்சயம். இந்த இரண்ய புருஷான்னு சொன்னோம்னா இந்த இவர் சூரிய தேவதையா அல்லது பரமாத்மா அப்படின்னு சந்தேகம். ஏன் அது சந்தேகம் வருது? ரூபவத்வாதேகே சர்வபாப விரக சர்வாத்மத்வாச்சாரிய சம்சயா. சம்பூர்ணமா அந்த ரெண்டு கண்ணம் பூரா படிச்சு முடிச்சார இந்த சந்தேகம் வருது. வெறும் முதல் வரி மாற்றம் படிச்சா சந்தேகம் வராது. மொத்தமா படிக்கும் போது இவருக்கு ரூபம் எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று பூரா எல்லாரும் பக்கமயமா இருக்கு அப்படின்னா தெரியுது இல்லையா? கண்ணெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுல இதுதான் ரூபம் இருக்கு. ரூபம் எதுக்கு உண்டு? பரமேஸ்வரனுக்கு உண்டா? பரமாத்மாவுக்கு. அதாவது வேதாந்த பிரதிபாத்தியமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு. பரமாத்மா ஸ்வரூபம் அதுக்கு அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அப்படி இருக்குதானே இல்லையா? அதனால இது பரமேஸ்வரனா இருக்க முடியாது. பரமேஸ்வரனா இருக்க முடியாதுன்னா அந்த ஆதிசந்தத்துல வேற யாரும் இருப்பா? சூரிய தேவதை தான். அதனால அந்த பட்சம் வரும். இன்னொன்னு என்ன வருதுன்னா சர்வபாசம் விரக சர்வாத்மத்வாத்யா கைக சர்வேஸ்வரஸ்வாத்மத்யா உரிதரா பாப சம்பந்தம் இல்லாதவன் அப்படின்னு கேட்டா பாப சம்பந்தம் பாபம்னா வேணாண்டத்துல புண்ணியத்தையும் சேர்த்து பாபம் ரெண்டையும் சேர்த்து பாபம் பேரு. ஆக பாபம் ஒட்டாதவர் அப்படின்னு சொன்னதுனாலே இது பரமேஸ்வரன் பரமாத்மா சூரிய தேவதைக்கு சொல்லக்கூடாது கேட்டார். சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணிடுவார். பாபம் பண்ணினவர் இல்லை. ஆனா புண்ணியம் நிறைய பண்ணிக்கிறதுனால அந்த பதவிக்கு வந்துட்டார். அப்ப புண்ணியம் ஒட்டி இருக்கவர் அதனுடைய பிறகுதான் அவர் இருக்கார். ஆக புண்ணியம் பாபம் கொட்டாதவர் அப்படின்னு சொன்னா அது பரமாத்மா வராது. அதே மாதிரி சர்வாத்மா வேற ததுக்கம் தத் கெரு தத் காம தத் பிரம்மா இப்படிதான் அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்துல
பல கவிகள் பல பேரை பாடுவார்களோ யாரை பாடினாலும் அவரை தான் பாடுவதாக ஆகும். அப்புறம் என்னாச்சு, இவா ஏதோ தனக்கு தெரிஞ்சவாளை பாடுறா, தெரிஞ்ச தேவதையோ இல்ல பெரிய ஒரு ராஜா பணக்காரனையோ அவளுக்காக பாட்டு பாடுறா. யாரை பாடினாலும் அந்த பாட்டு அவர்தான் போய் சேரும்னா அவர் தான் அந்த விதத்துல இருக்காரு சொன்னபடியாக இல்லையா. இதுதான் சர்வாத்மம். இந்த சர்வாத்மத்தம் இருக்கு வர முடியும்னா பரமாத்மாவுக்கு தான் வர முடியும், சூரிய தேவதைக்கு வர. ஆக இது ரெண்டும் கலந்து இந்த தெரியறதுனால சந்தேகம் இதுதான் சொல்றார். ரூபவத்வாது எங்க புத்தகத்துல சந்தேகம்னு சொன்னா, சந்தேகம் அந்த அடிக்கடி சந்தேகம் சொல்லுவாங்க. சந்தேகம் ஏன் வந்ததுங்கிற காரணத்தை கேட்கும். அது ஒரு கேட்கும். சந்தேகத்துக்கு காரணம் அந்த அதுக்குள்ளேயே இருக்கணும், அந்த சந்தர்ப்பத்திலே இருக்கணும். நம்ம பாடு சந்தேகம் கேட்கக்கூடாது. இந்த காரணத்தான சந்தேகம் வந்தது. இன்னும் பூர்வ சங்கதி இருக்கிறார். பூர்வத்தில் முக்கியத்திலேயான பகுப்புறமானவர்களாக பிரம்ம பிரதானம் யுத்தம் பார்த்தீங்களா. பொதுவாக கருத்து என்ன செய்யுது சொல்றார். பிரம்மபுருஷம் பிரதிஷ்டாங்கிறது பிரம்ம பிரதானம் அப்படின்னு தெரியுது. அப்பதான் என்ன நினைக்கிறார், இதுலேருந்தே தெரியல. அவர் பாஷ்யக்கார ரீதியா அதிகரணத்தை தான் மனசுல வச்சிருக்கிறார். ஆனா எழுதும் போது யாரோ ஒரு வழியை கேட்டு விட்டா, அப்ப தப்பா கேட்டு விட்டா நமக்கு இடிச்சுட்டே இருக்கு, கரெக்ட் மாட்டேங்குது. அதே கரெக்டா போடுறாரு ரூபவத்வாதி பகுப்பிரமாணேன சார்வாத்மிய சர்வபாபகிரகிந்து சம்சாரம் எல்மனோக்கி ஆச்சரியா. சங்கதி என்ன கொண்டு வரார்கள். பிரம்மபுத்திரம் பிரதிஷ்டாங்கிறதுல பிரம்மம் பிரதானம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லமானால் அதுக்கு காரணம் அவன் காமிக்கிறது சுத்தங்கிற ஒரே ஒரு பதவி கூட இருக்கிறதுதான். ஏன் அவையவற்றை சொல்லக்கூடிய அந்த சுத்தம் கூட இருக்கிறதுனாலதான் பிரம்மத்தை பிரதானம் சொல்ல முடியாது. ஆனா முக்கியத்தையாக பிரம்ம சப்தத்துடைய முக்கியத்துவம் இருக்கு. சுலோகத்துல எழுதில பிராயமாக பரித்தியாகா முக்கிய லங்கனம் பூர்வபக்ஷத்தை இதெல்லாம் அவனுக்கு தப்பு வருது. பிராயப்பாட்டத்தை உறுதியாச்சு மயப்பிராயப்பாட்டம் ஆனந்த வயசுல மயப்பிராயப்பாட்டத்தை பரித்தியாக முடியாது. முக்கிய லங்கனம் இப்படி எல்லாம் லோகம் இருக்கு. பல தோஷங்கள் சொல்லி இந்த ஒண்ணு தியாகம் பண்ண ஒரு தோஷம் ஒரு குணத்தை வச்சிருந்து பல தோஷங்கள் வர்றது தேவலாமா, இல்ல ஒன்னே ஒண்ணு தியாகம் பண்ணிட்டு பல தோஷங்களை தவிர்த்து வாக்கியார்த்த வர்ணனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எதுல லாபம்? நிறைய தோஷம் உள்ளதாக வாக்கியார்த்தம் சொல்லுறாரு. ஒன்னே ஒண்ணு தியாகம் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, ஒரே ஒரு தோஷம் குறைவா இருக்கிறத நாங்க எப்பவுமே எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கறக்க கொஞ்சமான தோஷம் இருக்கக்கூடிய எது இருக்குன்னா சித்தாந்த தோஷம். ஏன்னா அந்த சுத்தங்கிற ஒரு பதத்துக்கு அவன் முக்கியார்த்தத்தை தியாகம் பண்றான், பாக்கி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆக இதுதான் தேவையை சொன்னோம் இல்லையா. அந்த அப்ப அது எழுதி பகுப்பிரமாணாது நிறைய பிரமாணங்கள் எனக்கு இருக்கு, ஒரே ஒரு பிரமாணம் தான் உனக்கு இருக்கு, அதனால என்னுடைய பட்சம் படுத்தணும் அப்படின்னு எப்படி சொல்லுவோம். அதோட ரூபவத்வாதி பகுப்பிரமாணாது காரியம். இங்க சூரிய பகவான் தான் இந்த இரண்மேஸ்வரம் சகாரிக்கு என்னென்ன இருக்குன்னா ரூபவத்வம் இருக்கு, பொதுவா ரூபம் செலுத்துகிறது. அதுக்கப்புறம் ஒரு ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம்னா சூரிய மண்டலத்துல இருக்காரு இருக்கு, கண்ணுக்கு உள்ளே இருக்க ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்கு, இவருடைய ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு அது ஒரு விபாகம் இருக்கு, மரியாதாவ வைக்கும். இப்படி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிரமாணங்கள் அந்த ஒரு சூரிய பகவானுக்கு வருது. அதனாலே சூரிய பகவான் தான் வரவேற்கிறது வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு
एवं विभाग रूपोत्पाद बहुप्रमाणानुसारेण सार्वाप्य सर्वपाप विरह लिंगे संसारी जन्म योग्या गुरु भगवान சொன்னா அவர் ஜீவன் சம்சாரி, அவரும் சம்சாரி தான். அப்பேற்பட்டவங்க சொல்லணும். இது சங்கத்தில் போன அதிகரணத்துல எந்த ஒரு நியாயத்திலையும் இந்த நிர்ணயம் பண்ணியதோ அந்த நியாயத்தை மீறாமல் நான் இங்க போல் பண்றேன். நிறைய பிரமாணம் சூரிய பகவானுக்கு அதெல்லாம் அதாவது இதெல்லாம் திருஷ்டாந்த பஞ்சத்தின்னு சொல்லுவாங்க. இதை உபமானப்பட்ட இப்பதான் பூர்வத்தை ஆரம்பிக்கும். மரியாதா ஆதார ரூபாணி சம்சாரி பரேதத்து தஸ்மாத் உபாசிய சம்சாரி கர்மானதிகிருத்து ரவி. இரண்யஸ்மஸ்ருத்வாதி ரூபஸ்ரவணா, அதாவது மரியாதா ஆதார ரூபாணி. இந்த மரியாதாங்கிறது எல்லைன்னு ஆதித்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு புருஷான்னு சொன்னவருடைய ஐஸ்வர்யம் எங்க எவ்வளவு இருக்குன்னா, இந்த ஆதித்த மண்டலத்துக்கு மேல் லோகங்கள்ல எல்லாம் அவர் தான் சொன்னார். அவருடைய ஆதிபத்தியம் இந்த அக்ஷி புருஷன் சொல்லக்கூடிய இவருடைய ஐஸ்வர்யம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன இல்லைன்னா வேதாத்மா சர்வான்னு சொல்லுறா. இந்த பூர்வத்துக்கு இவரு எத்தனை லோகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இவர்தான் ஆட்சி பண்றார், இவருடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு எல்லை பிரித்து கொடுக்கும். பரமேஸ்வரன் சொன்னோம்னா அவர் இவ்வளவு தூரம் தான் அவருடைய ஐஸ்வர்யம் சொல்ல முடியுமா? ஏதாவது அளவு உண்டா, எல்லை உண்டா? கிடையாது. எல்லை இல்லாத ஐஸ்வர்யம் உள்ளவர். மற்ற வாழ்க்கைனா ஒரு அளவு உண்டு ஐஸ்வர்யத்துக்கு. இப்ப இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை எல்லை கொடுத்து ரெண்டையும் பிரித்து சொன்னதுனாலே இந்த ஏழ்மை புருஷா அக்ஷு புருஷா ரெண்டையும் பரமேஸ்வரனாக இருக்க முடியாது. முதல் பாயிண்ட் மரியாதா ஆதார். இவர் எங்க இருக்காருன்னா அந்தராதிக்கே இரண்மய புருஷோ இருக்கே, சூரிய மண்டலத்திலே அவர் இருக்கிறது தெரிகிறது. சூரிய மண்டலத்திலே இருக்காருன்னா சொல்லோ, பரமாத்மா எங்க இருக்காரு? சூரியமண்டலத்துக்குள்ள இருக்காரு. அவருக்கு ஆதாரம் கிடையாது. மகிழ்ச்சி பிரதிஷ்டா ஆதாரம் சொல்லப்படுது. அதே மாதிரி அக்ஷபுருஷனுக்கு ஜெயவந்தர் அக்ஷனி குருவது கண்ணுக்கு உள்ளே செய்கிறாரே, இது ஒரு ஆதாரம். அப்போ பரமாத்மாவுக்கு ஆதாரம் கிடையாது. அவர் ஒரு ஆதாரத்தில் இல்லை. அதனால ஆதாரம் இருக்கிறதுனாலே சூரிய பகவானாக பரமேஸ்வரனாக இருக்கக்கூடாது. ரூபான அழகா அதுக்கு விக்கிரகம் சொல்லப்படும். தலையிலேருந்து கால் வரை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறது. பரமாத்மாவுக்கு உண்டா? ஆக இது பரமாத்மா இதே தீர்மானம் ஆயிடுச்சு. மரியாதா ஆகார ரூபாணி சம்சாரி. சம்சாரினா ஜீவனிடத்துல தான் இதெல்லாம் சம்பவிக்கும். பரே நது பரேன பரமாத்மாவில இதெல்லாம் சம்பவிக்காது. தஸ்மாத்து ஆகையாலே உபாசியா சம்சாரி, இந்த உபாசனையில தானம் செய்ய வேண்டியவர் சம்சாரி. ஆறுல சம்சாரின்னு சொன்னா கர்ம அனதிகிருதா ரவி ஈஸ்வல் என சொல்லலை. கர்மானதிகிருதான்னு இருக்கா போட்டாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம். சம்சாரிகளை யாரோ ஏதோ ஒரு ஜீவனை எடுத்து வந்துட்டோம்னா அவன் கர்ம அதிகாரியாக இருந்துக்கலாம். தேவதைகளுக்கு கர்மாதிகாரி இருக்காங்கன்னா கையில தவிர்க்க உட்காரவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எப்படி அவர் பாகம் உட்காரவராக இருக்க முடியும்? அவரும் ஒரு ஜீவாத்மான்னு சொன்னா புண்ணிய பாகத்துக்கு வசத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அவர் இப்ப தேவபாவத்தில் இருந்துட்டா சாஸ்திரம் மனுஷாதிகாரம், மனுஷனுக்குதான் புண்ணியபாவத்தை சொல்வதே தவிர தேவதைகளுக்கோ பசுக்களுக்கோ இல்லை. அப்போ இவர் அதை தாண்டினவரா இருக்காரோ இல்லையோ, அப்ப அவர் ஒரு புண்ணியமோ பாவமோ பண்ணினாருன்னா அது அவருக்கு புண்ணிய பாவம் சேராது. ஒரு மாடு முட்டி ஒரு பிராமணனை சொல்லுவது அப்படின்னா
பிரம்மஹத்தி தோஷம் வருமா மாட்டுக்கு அப்படின்னு கேட்டா இன்னொரு வேலை ராமன் தான் பண்ணியிருக்கேன். மனுஷன் பண்ண என்ன மாடு பண்ண என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் பண்ண மனுஷனுக்கு தான் சாஸ்திரம் சொல்றது தோஷம். இப்ப நீங்க பார்க்கணும் மாட்டு கிளம்பு இல்லையா? அதனால அதே அதுக்கு அதிகாரம் இல்லை, அதுக்காக சாஸ்திரம் அல்ல. அதே மாதிரி தேவதைக்கும் மனுஷாதிகாரம் சாஸ்திரம்னு ஆனதுனாலே இவரும் மனுஷன் இல்லை, தேவபாவத்தை அடைந்தவராக இருக்கிறாரு. இவருக்கு புண்ணியபாப சம்பந்தம் கிடையாது, என்ன பண்ணாலும் அவர் கிடையாது. அதனால்தான் கர்ம அனந்திதா கழிவுகளை விதிகளாங்கிறது அவருக்கு. இந்த நிலையில அவர் என்ன புண்ணியபாவம் பண்ணாலும் அதோட அவர் சம்மந்தப்பட மாட்டார், அவருக்கு அதிகாரம் இல்லாதே அப்படின்னு கர்மானதிகளுக்கு பொதுதேவரிடம் இந்த உபாசிக்க வேண்டிய ரூபசிரவனார் ஒரு ரூபங்களுக்கு ஜெயசோந்தராதிக்கு ஜெயசோந்தர இதுக்கு அதிகரண பேருக்கிறவனார். அந்த மேல இருக்கார், இந்த கீழே இருக்கார், ரெண்டு இடத்தையும் ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு ஆதாரமான இடம் சொல்லப்பட்டிருக்கு. ஏக அனுஷ்மான் பராஞ்சோலோகா சேஷாந்தேஷே தேவகாமானாஞ்ச ஏக ஏகஸ்மாத் அர்வாஞ்சோலோகா சேஷாந்தேஷே மனுஷ்யகாமானாஞ்ச இது ஐஸ்வர்ய மரியாதா ஸ்ருதி சம்சாரி ஆதித்யா உபாசியா. இந்த மனுஷ காமானாம் தேவ காமானாம் அப்படிங்கிற இடத்துல சூரிய மண்டலத்துக்கு மேல அவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்லும்போது ஒரு ஐஸ்வர்யம் மேல எல்லா லோகத்தையும் இருக்கும். எல்லா லோகத்தையும் இருக்கக்கூடிய மாற்றம் இல்லை. தேவதைகளுடைய அபிஷ்டமான காமங்கள் எதுவோ இச்சைகள் எதுவோ அதிலும் இவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. இவர் கொடுத்தாதான் அவளுக்கே கிடைக்கும். ஆக அப்பேற்பட்ட ஒரு நியாமகத்தம் இருக்கு. அது தெரியுது. அதே மாதிரி மனுஷ காமானாங்கிறதையும் மனுஷர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த காமம் விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் அவர் தான் அதிகாரியாக இருக்கார், அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரியும். தர்க்கிக தேவத்வேன கர்ம அனதிகாரா சர்வபாத்மப்யா உதயா உத்கமனம். தேவதையா இருக்கிறதுனால ஒரு பாபத்தோடு சம்பந்தம் இல்லை, பண்ணினாலும் பாபம் வந்து போட்டாரு. சுகித்துவேன ரிஷ்டசாமத்தேஷனம். இவருக்கு ரிஷ்டு சாமம் இதெல்லாம் வந்து சரீரத்துடைய பாதத்தினுடைய ஒரு அவயவங்களாக இருக்கு. அதாவது வேதம், அந்த மந்திரம், இது எல்லாத்தையும் அவருடைய ஒரு சொரூபமாக வர்ணிக்கிறது. ஒவ்வொரு அவயவமா வர்ணிச்சு இதுதான் அவர் தலை, இதுதான் காடு அப்படின்னு வரும்போது காலில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்கள் ரூபமாக எழுத்தையும் சாமாவையும் வர்ணிக்கும். இது யாருக்கு வர முடியும்? ஆதித்ய தேவதையை நாம வந்து திரைமயாய திருமணாத்மகாரினேன்னு திரைமயமாக தான் சொல்றோம், வேதமயமாக தான் சொல்றோம். மூன்று வேத ரூபமாக வேத சுரூபமாகவே வருகிறார். அவருக்கு சொல்லலாம் எழுத்தும் சாமாவும் அவருக்கு பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயவமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒன்று தப்பில்லை. இத்தியாதி சார்வாத்ம நிர்தேசத்தை உபகரணம் இது பிராப்தே சார்வாத்மிய சர்வ துரித விரகாட்சாம் விதோச்சியதே பிரம்மூக அவ்யவிசாரிச்சாம் சர்வஹேது விகாரவதி. இந்த ரெண்டே ரெண்டு இருக்கே அதுக்கு ஒரு பிராபல்யம். சார்வாத்மம் சர்வ துரித விரகா சர்வ பாப சம்பந்தம் ஆவா. எல்லாமான விகாரத்தையும் சொல்றது ஒண்ணு, எந்த பாப்பமும் சம்பந்தப்படாததாக இருக்கார் அப்படின்னு இன்னொன்னு. இந்த ரெண்டு காரணத்தை வச்சு பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சித்தாந்தி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கு அவன் வந்து பதில் சொல்லணும்னா இல்லை, ஒரு வருஷம் ஒரு பதில் கழிச்சுக்கலாம். ஆனா அது தெரியல பிரம்ம அவ்வியபிச்சாரி. இந்த ரெண்டு லிங்கமும் அவ்வியபிச்சமாக அவ்வியபிச்சன்னா பரமாத்மாவை தவிர்த்து வேற யாருக்கும் வராது. பரமாத்மாவுக்கும் வரும் மற்றவருக்கும் வரும்னு சொன்னா அப்ப வெடிக்காது. அப்படி இல்லை, பரமாத்மாவுக்கு மாத்திரம் வரக்கூடியதாக இருக்கு, சூரிய தேவதைக்கு கூட வராது. ஆகையால பரமாத்மாவை தான் எடுத்துட்டாங்க.
உபாதான காரணமாக. அப்ப உபாதான காரணம் தான் சர்வ காரிய சாதாரணமாக இருக்கு. எல்லா காரிய ரூபமாகவும் இந்த பிரம்மம் தான் இருக்கு. அப்ப அந்தந்த காரிய ரூபத்துக்கு எதெல்லாம் சொல்லப்படுறதோ அது எல்லாமே ஆரோபத்தினாலே இந்த உபாதனைக்காக பிரம்மத்தையும் சொல்லலாம். தப்பில்லை. எல்லாருமே குணத்தை உபாதனைக்காக அர்த்தாரோகம் பண்ணி திருப்பி சொல்லுவோம். இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ தியானம் பண்ண அந்த விதத்தில் வச்சு வேண்டியது கொண்டு போனோம். சர்வதேச விகாரம் எல்லா விகாரத்திலும் தூத்துவா இருக்கிறதுனால அதுல எல்லா சம்பந்தமும் வரும். சூரியனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சொல்லலாமான்னு தாராளமா சொல்லலாம். ஏன் சூரியனாக அவர் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்குள்ள யாரோ இருக்காருன்னு சொன்னாரு. அவருக்கு சொன்ன விஷயங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சொல்லாம எல்லாமே கண்ணுக்குள்ள அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் இருக்கார். ஏன் அவரே தான் சூரியனாவும் இருக்கார், அவரே தான் கண்ணுக்குள்ளையா இருக்கார் அப்படின்னு சொல்லி அது நான் சர்வாத்மாவா இருக்காருன்னு நிலவனான பரமாத்மாவுக்குலாம் சர்வ விகாரத்துக்கும் ஒரு காரணமாக இருக்காருங்கிற காரணம். இங்கதான் வாழ்க்கைக்காரர் இந்த ரூபம் சொல்லிருக்கேங்கிறதுக்காக பரமேஸ்வரன் இல்லைன்னு நினைச்சுக்காதே. தலைக்காரெல்லாம் சொல்லிருக்குன்னா அப்போ வேதாந்தத்துல கிடையாது அப்படின்னு நினைச்சுக்குவாதான். பரமேஸ்வரனாக இருந்தாலும் சாதகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவன் எப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை ஆசைப்பட்டு உபாதிக்கிறானோ அந்த ரூபத்தை அவர் எடுத்து வருவார். யார் பரமேஸ்வரத்தியாகி மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகம் அது பிரமாணமா மகாபாரத ஸ்லோகம் எழுதுகிறார். மாயாசேஷா மயாசா என் மாம் பட்சதி நாரத சர்வபூதமய குணையுக்தம் வைவம் மாம் யாக்குமது. அவர் ஆசைப்பட்ட விஸ்வரூபத்தை காமிச்சு நாரதர் விஸ்வரூபம் பார்த்தாங்க. உடனே விஸ்வரூபத்தை கொடுத்தாங்க. விஸ்வரூபத்தை கொடுத்துட்டு நீ இப்ப பார்த்தீங்க இது நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அந்த ரூபத்தை காமிச்சேன். மாயாலே இது ஒரு மாயதான், இதுதான் என்னுடைய வாஸ்தவமான ரூபம்னு நினைச்சு விடாது. நீ உபாசனைக்கு இந்த ரூபத்தை வச்சுக்கோ, ஞானத்துக்கு வச்சுக்காது. ஐவம் மாம் யாக்கும் வருது, இதுதான் உண்மைன்னு நினைச்சு விடாது. ஆத்மத்வேன சர்வாத்மத்துவம் காரணத்தை பிரம்மண காரியாசேதா எல்லா காரியங்களும் ஆத்மாவாக உபாதான காரணமாக இருக்கிறாரே. இதுதான் இருக்கு, இதுதான் இருக்கு, இதுதான் அது, இது அதெல்லாம் அப்படி கருத்துல ஒன்றும் தப்பே இல்லை. சர்வாத்மான்னு சொல்றது பரமாத்மாவுக்கு தான் ஒட்டு முதல்ல. ஜீவத்தியதும் ஜெகத் காரணம். சர்வ ஜெகத்துக்கும் எது உபாதான காரணமோ அதுக்கு சர்வாத்மத்துவம் வரும். இப்போ சூரிய தேவதைன்னு எடுத்துட்டோம்னா அது ஜெகத் காரணம் இல்லையே. இப்போ அதுக்கு வருது கை வருது பிரம்மா, அதே எதிர்ப்பு, அதே சாமா, அதுதான் எல்லாம் அப்படி வச்சுக்க முடியும். ஜீவத்துக்கு இந்த ஜெகத் காரணம். அதே மாதிரி சர்வேபிய பாப்மேகா உதிதா இது சர்வ பாப்மம் விரகா பரமேஸ்வரத்தில் விட்டா. இது பரமேஸ்வரனுக்கு தான் வரலாம். அபகத பாப்மா இத்தியாது சத்தைவு செலவுகளே. வேற இடத்துல அவருக்கு அபகத பாப்மா அப்படிங்கிற இந்த பதத்தை எந்த பாபமும் தொடரே அப்படின்னு ஜீவன் தொடர்ந்தாரா ஜீவனுடைய ஆதித்யம். ஏன் சத்திய தேவசரீரே பாப்ம அனதிகாரி அநாதி அவபரம்பரோபாரித்த ஆத்மனாம் பிரபுத்தானாம் சம்பவா. இப்போ தேவதாசிரியத்துல இருக்கிறதுனால இப்ப பண்ற பாபம் இருக்காது. ஆனா அந்த ஜீவாத்மா கிட்ட பாபம் இல்லையே, புண்ணியம் இல்லையே இருக்குது. ஏகப்பட்ட புண்ணியம் பாக்கி இருக்கும். அனாதி ஜென்ம பரம்பரை அனாதியா இருக்கிற போது ஏற்கனவே புண்ணியங்கள்லாம் இங்க போகும். அதனால நிறைய இதுவே நம்ம சொல்லலாம். அவர் புதிய உருவான பெருசத்தின் காரணமே பண்ணின புண்ணியத்தினுடைய பாபம் சந்தித்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பண்ற பாபம் ஒட்டலேங்கிற அர்த்தத்துல நீங்க இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னீங்களானால் அப்ப அந்த சப்தார்த்தத்தை பூர்த்தி சங்கோச்சம் பண்றதாக ஆயிடும். அது தெரியல. சத்திய தேவசரீரே பாப்மா
மனதிகாரி அனாதி சவ பரம்பரோபாரித்த பாப்மனாம் பிரசுத்தான அதனால பிரசுத்தமா இருக்கான். அதாவது அனிச்சிதமாக இருக்கு. இந்த காரியம் முடிஞ்சவரை திரும்பியும் கிளம்போம். பிரசுத்தானாம் சம்பவா தெய்வம் அனன்யதா சர்வபாப்ம விட சர்வாத்மத்வாத்மாம் பகூன்யதி ரூபவத்வாதீனி வேதோத்யாமி. அனன்யதா எந்த ஒரு லிங்கமானது பரமாத்மாவை விட்டால் வேறு எதற்குமே ஒத்தி வராதோ இதுதான் அவ்யபிச்சாரி. அப்பேற்பட்ட ஒரு தர்மத்தை நாம பலாத்காரமாக சூரிய பகவானுக்கோ வேற இன்னொன்று பரமாத்மாவை வச்சு இன்னொன்று கொண்டு போடுறது காரணமே இல்லை. அது பண்ண முடியாது. ரூபவத்வாதிகள்லாம் சூரிய தேவத்தையை எடுத்துக்கிறதுக்கு காரணம் காண்பிச்சு அந்த அதெல்லாம் எப்படின்னு கேட்டா அது சூரிய தேவதைக்கு மாற்றம் தான். பரமாத்மாவுக்கும் அதை ஒட்ட வைக்க முடியும். நீ சொன்ன பூர்வபக்ஷி சொன்ன காரணங்கள் சூரிய பகவானாக இங்க இருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணங்களை சொன்னாலும் அந்த காரணங்கள்லாம் பரமாத்மாவுக்கும் ஒட்டி வரும். ஆனா பரமாத்மாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு சித்தாந்தி காண்பிக்கக்கூடிய இந்த ரெண்டு காரணம் தான். ஆனா அந்த ரெண்டு காரணத்தை சூரிய பகவானுக்கு ஒட்ட வைக்க முடியாது. அதான் அனன்யகா சித்தா. அனன்யகா சித்தம்னா வேற இடத்துல சேராத. இந்த ரெண்டு விசேஷத்தை நீங்க பரமாத்மாவை விட்டா வேற எங்கேயுமே சேர முடியாது. சர்வபாத்ம விரக சர்வாத்மத்வா இது ரெண்டு தான். பகூன்யதி ரூபவத்வாதீனி கேட்டவர்கள் இன்னும் விசாரிச்சிருக்கேன். ஆமா நம்ம நிறைய இருக்கா. இன்னும் இதுல அளவு சொல்லியிருக்கேன். சர்வேஷ பாப்மஸ்யா உதிதரான்னு சொல்லிட்டு இதே சொல்லி சர்வேஷ பாப்மஸ்யா எய்வம் வேத உபாசகனுக்கு அதே லெவல் வருது. இந்த பலங்கிறது ஒரு தாற்பயம். அந்த அப்சாசு அபூர்வதா பலம்னு வருது இல்லையா? உபக்கிரமம் அப்சாசு அபூர்வதா பலம்னு அந்த தாற்பயம் இருக்கிறதுனாலே இதுல தாற்பயம் வேற தெரியுது. தாற்பயம் உள்ள லிங்கமாக இருக்கிற காரணம் அது இதை பரமாத்மாவுக்கு வேற எங்கேயுமே கொண்டு போக முடியாது. பகூன்யதி ரூபவத்வாதின்னு நேரடியாக அந்த இடத்துல ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம், எண்ணிக்கையில அதிகமா இருக்கலாம் சூரிய தேவதைக்கு நீ சொன்ன காரணங்கள். ஆனால் இதை மாற்ற முடியாததாக இருக்கு. நான் சொன்னது பரமாத்மாவை சொல்லக்கூடிய காரணங்கள். ஆகையால இதை அனுசரிச்சுதான் அதெல்லாம் இருக்கும். நீ சொன்னதெல்லாம் பரமாத்மாவுக்கும் ஒட்ட வைக்கணும். தக்க ரூபவத்துவம் ஈஸ்வரத்தை பராமரிக்கும். இங்கே காரிய நிர்மாணின்னு ஒரு சின்ன இருக்கு, காய நிர்மாணின்னு இருக்கலாம். அந்த ரேசம் இல்லாம நான் இதை பாக்குறேன். அது கடைசியில இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்கு. நான் அந்த மேனஸ்கிரிப்ட்ல பாக்குறச்ச ஆண்டவையாக்கிறது ரெண்டு வருஷம் இல்லை. நாம எந்த இடத்துல பார்க்கணும் அந்த இடம் இல்லை. இந்த இடம் இருக்குதுன்னு இதை பார்த்தா காய நிர்மாணினவா காரியத்தை சரீரத்தை காரணாத்மீதாத்வா ரெண்டு நிமிஷம் பரமாத்மாவுக்கு சொல்ல முடியும். இந்த ரூபம் எப்படி பர அனுகிரகம் பக்தனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவரே அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கிறார். விக்கிரகம் தானே தயார் பண்ணிக்கிறார் இல்லையா? பல இடத்துல விடானே அவர் தயார் பண்ணதுதான். பக்தன் அப்படி நினைக்கிறானோ நினைக்கிறதோ எல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறார். அப்ப அதுவும் அப்படியும் இருக்கலாம். அல்லது காரியத்தை சரீரத்திய காரணாத்மீதாத்தான் இந்த காரியத்தை தான் எல்லா காரியத்துக்கும் அவர் உபாதான காரணமா இருக்கார். ஒரு காரியமும் அவரோட அசிங்கமா இருக்கு. அப்ப இந்த பூர்ணமயமான ஒரு விக்கிரகத்தை சொன்னோம்னா அந்த ஊருக்கு அவர்தான் இருக்க. அப்படி இருக்கிறது பரமாத்மா அதோ பரமாத்மாவே பூர்ணமயமா இருக்கா அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தாராளமா சொல்லலாம். காரணாத்மீதாத்தான் இவம் மரியாதா ஆதார பேருவம் காரியதவும் காரியத்து காரணாத்மீதா ஈஸ்வரத்தை உபாசனார்த்தம். இதே மாதிரி அந்த ஐஸ்வர்யத்துடைய ஒரு எல்லை சொல்லப்பட்டது. இது உபாசனைக்காக சொல்லப்பட்டது. அதனால உபாசனையில இதுதான் தியானம் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்ல ஆகார
விவகாரம் சொல்றதும் உபாசனைக்காக சொல்லப்பட்டது. ஆதித்த மண்டலத்துல வருகிறார், இங்கே கண்ணுக்குள்ளே வருகிறார் அப்படின்னு இவன் ஞான மனிதனாக இல்லை, அதுக்காக சொல்லப்பட்டதை தவிர இங்கதான் இருக்கார் அங்க இல்லை அப்படிங்கிறது இல்லை. தஸ்மா ஈஸ்வரா ஏவ திரள்மய புருஷனாக இந்த இடத்துல திரள்மய புருஷனான ஆதித்த மண்டலத்தில் சொல்லப்பட்டவர் பரமேஸ்வரன் தான்.